கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இதுவரை அரசியல்வாதிகள் நிறைய பேர் அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகளுக்கு சற்றும் சளைக்காமல் பிரபலமாக இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் மேடைகளில் பிரபலமாக இருக்கக்கூடியவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சமய குறவர்கள் நால்வரில் முதலாம் அவரான திருஞான சம்பந்தரால் ஆரம்பிக்கப்பட்ட மதுரை ஆதீனத்தின் 292வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஞானதேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வணக்கம் சுவாமி. அதாவது உங்களுடைய அடிப்படையான கடமைகள்ல ஒன்று சைவ சமயத்தை பரப்புவது. மதுரை ஆதீனத்தில் அந்த மதத்தை சைவத்தை பரப்பக்கூடிய பணி எந்த அளவில் இருக்கிறது? சைவ சமயத்தை இந்த நாட்டிலே எல்லா ஊர்களிலும், தலைநகரங்கள், சிற்றூர்கள், பேரூர்கள், எல்லா இடங்களிலும் சென்று நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். திருக்கோயில்களிலே, சமய மன்றங்களிலே, இன்னும் சொல்ல போனால் குடமுழுக்கு விழாக்களிலே, இலக்கிய விழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டு சைவ சமய பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கோடி மக்களுக்கும் நிரந்தரமான தலைவனாக எழுந்தருளி இந்த மக்களை ஆட்சி செய்து வருகின்ற எல்லாம் வல்ல சிவபெருமான் பார்வதி தேவையாருடைய பெருங்கருணையினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று ஒரு அறிவு, நமக்கென்று ஆற்றல், நமக்கென்று ஒரு திறமை எதுவுமே இல்லை. எல்லா விதமான அம்சங்களையும் தருகின்ற மிக தெளிவான தலைவனாக எல்லாம் வல்ல இறைவன் வீற்றிருக்கின்றான். அவன்தான் இந்த உலகத்தினுடைய படைப்பாளி. இஸ் த கிரியேட்டர் ஆஃப் கிரியேட்டர்ஸ், இஸ் த என்ஜினியர் ஆஃப் என்ஜினியர்ஸ், இஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ், இஸ் டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ், இஸ் குருமகா சன்னிதானம் ஆஃப் குருமகா சன்னிதானம். இந்த எண்ணத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு தேவையான அளவு முயற்சி எடுத்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் சந்தித்து வருகிறோம் ஆங்காங்கே. அது மாத்திரமல்ல, ஆதீனத்துக்கு வருகை தருகிற அன்பர்களிடத்திலே இந்த சைவ சமய பிரச்சாரம் செய்து வருகிறோம். நூல்களை வெளியிட்டு அதை விற்காமலேயே இலவசமாக வெளியிடுகின்றோம். ஞான சம்பந்த பெருமான் 2500 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக நிறுவியருடைய இந்த மதுரை ஆதீனத்துடைய தலையாய கொள்கை சைவமும் தமிழும் தலைத்திரி தோங்குக என்பது மாத்திரமல்ல, மத நல்லிணக்கம், சாதிய நல்லிணக்கத்தை போற்றி வளர்த்து வருகின்றோம். இந்த மத நல்லிணக்கம், சாதிய நல்லிணக்கம் என்பதெல்லாம் சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது சமயக்குறவர் நால்வரில் முதல்வரான திருஞான சம்பந்தரை பற்றி வலியுறுத்தி இருக்கிறாரா? சைவம் பரப்புவது நம்முடைய வேலையா அல்லது மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் என்று அரசியல்வாதிகள் போல அந்த பொதுவான விஷயங்கள், சமூக விஷயங்களை அணுகுவது நம்முடைய கடமையா இருக்கிறதா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெருமக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமயத்தை மாத்திரம் வளர்ப்பது என்பது அது முறையாகாது. எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த மக்களை அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, திருஞான சம்பந்த பெருமான் தோற்றுவித்த இந்த ஆதீனத்துடைய 292வது குருமகா சன்னிதானம் இருக்கிற நாங்கள் ஏகத்துவம் என்ற அடிப்படையில், ஆங்கிலத்திலே மானதீசம் என்று சொல்லுகிறோம், அந்த ஏகத்துவனுடைய அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய இறுதி தூதர், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொன்னார். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்பது மாத்திரமல்ல, அவர் தெளிவாக சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லத்தன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலின், ஆமீன் 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 என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இஸ்லாமியர்களுடைய சிறப்பாக நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய உங்களுடைய வாசகத்தை கேட்கிறோம். நீங்க மத நல்லிணக்கம் தான் உங்களுடைய தலையாய கடமை என்றானால், நமக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்ல ஒரு மசூதியும் ஒரு சர்ச்சும் கூட கட்டப்படுமோ? தாராளமாக கொடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆதீனத்திற்கு அவுரங்கசீப் வந்திருக்கிறார், திப்பு சுல்தான் வந்திருக்கிறார், அவுரங்கசீப்பினுடைய சீஃப் கேப்டன் மாலிக் கஃபூர் வந்திருக்கிறார். அவர்கள் அந்த அவுரங்கசீப் அளித்த தந்தத்தினாலான திருவடி இன்றைய தினம் இந்த ஆதீனத்தில் இருக்கிறது. எனவே மத நல்லிணக்கம் பெறுவது என்பது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் ஜீவ் போப் வந்திருக்கின்றார்,
ஸ்ரீகன் பால்கோயர் வந்திருக்கிறார், கால்டுவெல் வந்திருக்கிறார், இன்னும் பல்வேறு மத தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகள் பலமுறை நம்முடைய ஆதீனத்துக்கு வந்திருக்கின்றார். எனவே தமிழும் சாதிய நல்லிணக்கம் சொல்றீங்க, சைவமும் தமிழும் உங்களுடைய இரு கண்கள் என்று சொல்றீர்கள். சமீப காலமாக உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மூன்றாவது கண், நெற்றிக் கண்ணும் கூட இருப்பது போல தெரிகிறது. உங்களுடைய ஆறும் சைவமும் தமிழும் தாண்டி பிற விஷயங்களும் சென்று விட்டதா? நம்முடைய பொறுப்பு எதுவென்று சொன்னால் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பது மாத்திரமல்ல, மத நல்லிணக்கம், சாதிய நல்லிணக்கம் போற்றுவது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் இந்திய நாட்டினுடைய குடிமகன், ஒரு வாக்காளர். எனவே இந்த நாட்டிலே இந்த மத்திய அரசிலே யார் ஆள வேண்டும், யார் பிரதமராக வர வேண்டும், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிற மக்களிடத்திலேயே நாமும் ஒரு குடிமகனாக இருந்து கொண்டு நிர்ணயிக்கிற, அதற்காக பிரச்சாரம் செய்கிற, அதற்காக வலியுறுத்துகிற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். எல்லாரையும் போல ஒரு குடிமகனாக இருப்பதால் உங்களுக்கு அடிப்படை கடமைகள் இருக்கிறது சொல்றீங்க. நான் அரசியல் விவகாரங்கள் சமீபத்திய உங்களுடைய அரசியல் செயல்பாடுக்கு வருவதற்கு முன்னால் சில பழைய விஷயங்கள் பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிற விரும்புறேன். இதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு துறவு நிலையை நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய நிலையில, குருமகா சன்னிதானம் இருக்கக்கூடிய நிலையில முதல்ல அடிப்படையான விஷயம் நமக்கு இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு துறவு, ஒரு பற்றற்ற தன்மை. ஆனால் உங்களுக்கு அதிகமாக புகழின் பக்கம் ஈர்ப்பு இருப்பது போல ஒரு பார்வை தென்படுகிறது. அப்படி அல்ல. புகழ் என்பது, செல்வாக்கு என்பது தானாக வருகிறது, அது இறைவனால் கொடுக்கப்பெறுகிறது. அது மாத்திரமல்ல, மக்களோடு மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் சாதாரணமாக காரில் செல்லுகிற போது கூட ரிக்ஷா தொழிலாளிகள், டிரைவர்கள், டாக்ஸி டிரைவர்கள், இன்னும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கள், காவல்துறையில் இருக்கின்ற போக்குவரத்து காவல் பெருமக்கள், இவைகளெல்லாம் நாங்கள் அந்த கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு ஆசீர்வாதம் செய்துவிட்டு போகிற பழக்கம் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே மக்களோடு மக்களாக இருக்கின்ற காரணத்தினால், தமிழக மக்களை நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் புகழ் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. தருமபுரம் மதுரை ஆதீனம் மட்டுமின்றி தருமபுரம் ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், நிறைய ஆதீனங்கள் நம்ம ஊரில் இருக்கின்றன. அந்த ஆதீன கர்த்தாக்கள், அங்க இருக்கக்கூடிய பீடாதிபதிகள் இது போன்ற செயல்பாடு ஈடுவது போல தகவல்கள் இல்லையே. அது அவரவருடைய விருப்பம். யாரு இந்த சமுதாயத்திலே பணி செய்ய வேண்டும் என்பது, யார் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து தமிழக மக்களை சந்தித்து எளிமையான வகையிலே இருக்க வேண்டும் என்பது அவரோட இஷ்டம். அவள் இருக்கிறார்கள் அப்படி, நாங்கள் இப்படி இருக்கிறோம், அவ்வளவுதான். இதில் யாரையும் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. முதல்ல துறவரத்தோட அடிப்படை நிலை நிச்சயமா உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய அளவில் தெரியும். ஆனா துறவுடைய அடிப்படை நிலை தன்னுள் ஒடுங்குவது இல்லையா? தான் தனதுக்குள் ஒடுங்காமல் நாம் வெளிப்படுத்த நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதீனங்கள் என்பவர்கள் நீங்கள் சொன்னதை போல மதுரை ஆதீனம், தர்மிய ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆக்சுவலி we are all emperors of the சைவ ரிலிஜன். ஒரு சைவ சமயத்துடைய பேர் அரசர்களாக நாங்கள் இருக்கிறோம். we are not சாமியார், சன்னியாசியார், பண்டாரமார், பரதேசி. ஆகவே எங்களுக்கென்று ஒரு சில சம்பிரதாயம், we have got some traditional activities and customary rules and regulations. உங்களின் பார்வை சைவத்தை தாண்டி, தமிழை தாண்டி மற்ற விஷயங்கள் வரும்போது அந்த மரியாதை அப்படியே தொடர்கிறதா என்ற கேள்வி எழவில்லையா? நிச்சயமா தொடர்கிறது. எல்லோரும் பாராட்டுகிறார்கள், எல்லோரும் வணங்கி திருநீர் பெறுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, மாற்று மதத்தை சார்ந்த பெருமக்களும் நம்மிடத்தில் சன்னிதான ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களே, இதுதான் மிக முக்கியமானது. எதற்காக நான் புகழின் பால் உங்களுடைய ஈர்ப்பு இருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏன் ஏற்பட்டது என்றால், சில நாட்களுக்கு முன்னால் சேலத்தைச் சேர்ந்த குட்டி சாமியார் என்று ஒரு இளம் வயது நபர் வந்திருந்தார். அவர் உங்கள் ஈர்க்கப்பட்டு நீங்கள் அவருடைய இடத்தையே தேடி சென்று, இவர் என்னுடைய அடுத்த வாரிசாக வர தகுதியானவர், இவரை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள். இன்று அவர் சொல்லவே அப்படி பத்திரிகைகளில் அப்படி போட்டு விட்டார்களே தவிர நாங்கள் அவரை பற்றி எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் அவருடைய இடத்துக்கு சென்று நீங்கள் அவரை ஆசீர்வதித்து, இவர் என்னுடைய வாரிசு போல வர தகுதியார் என்று வாழ்த்து இருந்தீர்கள். அந்த செய்திகள் அத்தனை பத்திரிகைகள் சொல்லவில்லை. சேலத்திலே இருக்கின்ற அவருடைய பெற்றோர், அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர் பெருமக்கள் எல்லோரும் விரும்பினார்கள். அவர் பெற்றோரிடத்திலே முரண்பாடு காட்டிக் கொண்டிருக்கிறார், அவரை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் சேலத்துக்கு சென்றோம். பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. அங்கே சென்று அவருக்கு எடுத்து சொல்லி, தாயையும் தந்தையும் போற்ற வேண்டும், துறவு கோலம் பூண்டிருந்தாலும் கூட தாய் தந்தையரை மறக்கக்கூடாது, அவர்களை புறக்கணிக்க கூடாது, அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்று சொல்லி சேர்த்து வைத்தோம்.